அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் க்ரீன் டே செலிப்ரேஷனுங்க. அதுக்காக ரைஸு, சைட் டிஷ்ஷு, ஸ்நாக்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் தான் கொடுத்து விடணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னென்ன ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு மினி விலாகாக பார்க்கலாம் வாங்க. பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு க்ரீன் சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சிருந்தேன் நாட்டுக்கோழியில். ஸ்நாக்ஸுக்கு கடப்பாசி காய்ச்சி ஊற்றிருந்தேன். ஒரு 4:30க்கெலாம் கடப்பாசி செஞ்சு ஊற்றி வச்சுட்டேங்க, அப்போ தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாட்டுக்கோழி பிரியாணிக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் குடமிளகா ஒரு துண்டு சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருந்த கோழியில் நான் அரைச்சி வச்சுருந்த மிக்ஸ் பாதி சேர்த்துட்டு பாதி வச்சுக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ரைஸும் ஊற வச்சாச்சு. இப்போது நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை குக்கரில் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் 2 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. நாட்டுக்கோழி சிக்கன் வேகாது, அதனால் கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பிரியாணி பதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் நசிப்பு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் மீன வகை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சிருந்த மல்லிபதனா மிக்ஸ் பாதி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சு வச்சுருந்த சிக்கனை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நான் வேக வச்ச தண்ணியை அளந்து சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு ரைஸுக்கு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த ரைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். தம் போடுற பதத்துக்கு வந்த பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பழைய தோசை தவாவில் தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்தோன்னு சொன்னால் சூப்பரான க்ரீன் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கி பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கோதுமை உப்புமா தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு கேரட் சேர்த்து வதக்கி விட்டுட்டு 1 கப் குருணைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மல்லி புதினாவும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ஊற வச்சு வச்சிருந்த குருணையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தம் போடுற பதம் வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பிரியாணி சைடிஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை, 1 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து கல் உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்சர் அடிச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான க்ரீன் கலர் ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த க்ரீன் கலர் ரெசிபிஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பிள்ளைங்க வீட்டிலேயே சாப்பிட்டு போயிட்டாங்க. லாஸ்ட் மினிட்டில் க்ரோனும் ரெடி ஆகிடுச்சு. முளைப்பாரியும் சூப்பராக வந்திருந்தது. கடுகு தான் போட்டிருந்தோம், ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அதையும் சேனலில் காட்டுன்னு சொல்லி சைடில் வச்சுருக்காங்க பொண்ணு. ஃப்ரூட்ஸுக்கு கொய்யாப்பழம் வந்தது, அதையும் கொடுத்து விட்டாச்சு. நம்மளோட இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.